சுரேஷ் சங்கையா, நீ மறைந்தாலும் எங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச பேச அந்த பாப்பா எழுதிட்டு இருக்கு. எனக்கு இது சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் கடைசியா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் விற்பானாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்றேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் அந்த ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்பதான் பாக்குறேன், அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்க முன்னாடியே நான் பண்ணிடலாம்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்க. படத்தின் கதாநாயகனை கூப்பிட வேண்டிய தருணம் அப்படின்னு நினைக்கிறேன். பியாண்ட் கமெடியன். அவருக்கு நடிச்ச படங்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கும். 5 நிமிஷம் வந்தாலும் சரி, 50 நிமிஷம் வந்தாலும் சரி, காமெடிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார், பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. அதை தாண்டி நான் எழுதி வச்ச இன்ட்ரோ எல்லாம் அழிச்சிட்டேன். ஏன்னா நீங்க சொன்னாங்க பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெய்வமா திகழ்ந்துட்டு இருக்கு. யோகி பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாட்ஸ்டார் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கை எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவன் பழக்கம் எனக்கு. ஒரு இப்போ சொன்ன மாதிரி கடான கருணை படம் சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடியெலாம் போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் சொன்னாங்க, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒருவேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்ட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் பாபு அப்படின்னாப்புல. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய நான் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கேன். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டுறேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லாம் கீழே வந்துட்டான். ஏய் என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு, லைவா இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. அதுவே என்னோட எல்லாருக்கும் மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்கா அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவா பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எத்தனை இருக்கும், கேமராமேன் சார் ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போடணும் அப்படின்னு கேளு அப்படின்னு அந்த 17 நிமிஷம் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் போய் போட்டுருவோம் அப்படின்னு. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதை சந்திச்சலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் யாரோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்னைக்கு அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அது எப்படி சொல்றது சார், நான் உங்களை அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கர் அசிஸ்டன்ட் 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதில் பேர் நான் சொல்லாதீங்க, யார் பாரு நம்பா நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ராம்பாலா சார் கிட்ட லொல்லு சோப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி மிஸ்ஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி எல்லாம் சொல்றதை விட, ஆமா சார்
அப்படி பார்த்தோன்னா நம்மளால இஎம்ஐ கட்ட முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்னைக்கு யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்பவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருமே எல்லாருமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அதை எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார். ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அது வேற அதுல வேற சொன்னாங்க அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன். பேச பேச அந்த பாப்பா எழுதிட்டு இருக்கு. எனக்கு இது சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியா வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் விற்பானாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்றேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் அந்த ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்க முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்க. ஒரு செகண்ட், சாரி. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வாங்க, வேற ஒன்றால் வாங்க, நான் படம் பண்ணுறேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பேன் சார். இன்னும் நான் மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்றதை விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி அடைய எல்லாரும் வேண்டிய. தேங்க்யூ. என்னுடைய நேரத்தில் நிறைய குறைச்சிட்டு கருவழிப்பு சார் கொடுக்கணும். அவரோட பெரிய ரசிகர் தான். நினைத்ததெல்லாம் உந்தனுக்கு நிஜமாக முடியுமாப்பா அப்படின்னு ஐயா வைகுண்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படி நினைச்சதெல்லாம் நம்மளுக்கு முடியணும்னா நான் வந்து நிவாஸ் கே பிரசன்னா தலைவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய மியூசிக்கில் பாட்டு எழுதணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதை சாத்தியப்படுத்தினது அவர் தான். தாய்க்கலைவில் ஒரு பெரிய அடையாளம் கொடுத்துட்டாரு, 2 பாட்டு கொடுத்து. ரொம்ப நன்றி நிவாஸ் சார், ரொம்ப நன்றி. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அடிக்கடி சொல்லுவாப்பில், சீக்கிரம் நம்ம வெளியில் வாயா அப்படின்ட்டு. இப்போ தான் தலைவர் கண்ணில் பட்டிருக்கேன். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நடந்துன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய கதையை பற்றி எனக்கு தெரியும். ஆறுபாலா நடிகர் அவர் சொல்லியிருந்தார் கதையை பற்றி ஃபுல்லாக. அப்புறம் நிவாஸ் சாரும் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஐயோ பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது மிஸ்கின் சார் ஒரு முறை சொல்லியிருந்தார், அதாவது கலைஞனுக்கு அழிவே கிடையாது அப்படின்ட்டு. சுரேஷ் சந்திர சார் இன்னைக்கு நம்மளுக்கு சுரேஷ் சங்கையா சார் வந்து உருவமாக இல்லாட்டாலும் நிச்சயமாக அவருடைய ஆன்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவருடைய படைப்புக்கு எந்நாளும் அழிவே கிடையாது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஒரு நல்ல பங்காற்றிருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யோகி பாபு அண்ணனுடைய ஒரு படத்தில் ஈபியாக இருந்தேன். இப்போ இந்த படத்துக்கு நான் பாடலாசிரியராக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யோகி பாபு அண்ணனுடைய வளர்ச்சியும் வெற்றியும் வந்து என்னை மாதிரி எளிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் அண்ணன் பெருசாக ஜெயிக்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் தயாரிப்பாளர் சார் உட்பட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். நிச்சயமாக இந்த படம், அதாவது மீடியா வந்து சின்ன படத்தை கொண்டாடுவாங்க, நல்ல படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க என்பதுக்கு நிறைய படங்கள் சாட்சியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் உள்ள தாய்க்கிழமையும் சாட்சி, நிறைய சாட்சி இருக்குது. அந்த சாட்சியில் ஒரு முக்கியமான சாட்சியாக இந்த கணத்தை காணவருக்கும் சகோதரி ரேச்சல் அவர்களுக்கு நன்றி. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் கொடுங்க. ரேச்சல் அவர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் அன்பும் நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோவெல்லாம் பாராட்டி சொன்னோன்னே வேறு யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன் நான். அது எனக்குன்னு நினைக்கல. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவருக்கு என் வணக்கம். இந்த ட்ரீம் வாரியர்ஸ், ஆர்பி பிக்சர்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவுமே வந்து எனக்கு புதுசு இல்லை. நான் எல்லாமே அந்த குடும்பம், ஜியோ ஹாட்ஸ்டார் உட்பட. அதனால் நான் வாழ்த்துறதுங்கிறது இல்லை, அவர்களுக்குள் ஒருவனாக இருந்து தான் நான் இங்கே பேசுகிறேன்.
தம்பி இந்த படத்தினுடைய கதாநாயகன் யோகி பாபு, லவ்லின், தம்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நான் நடித்தேன். ரமேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போன போது எனக்கு வந்து அது ஒரு படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய ஊராக அது இல்லை. தண்ணீர் எந்த கிராமத்தில் எடுத்திருப்பாங்களோ அப்படி ஒரு ஊருக்கு போன மாதிரி இருந்துச்சு. அதுபோல் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு ஏதாவது இன்னொரு 2-3 நிமிஷம் மிச்சம் அந்த நிமிடங்களை நான் என் தலைவன் கருப்பழனியப்பனுக்கு கொடுத்து விட்டு நன்றி வருகிறேன். தேங்க்யூ சார். நேற்று தாய் கிழவி படம் பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ ஒரு அந்த தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ ஒரு மீடியாவோ மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்கங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு தொடர்ச்சியாக கிணத்தை காணும் உடைய ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பிச்சு அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காண மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆற்றை காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மூணு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு, அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துடுச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகம் இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேறு எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில் சுற்றி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ தமிழகத்தை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ளே இருந்திருக்கு. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபு அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிறது அப்படின்னு ஒரு காமெடியாக அப்படி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் அந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கையா அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியடைய நம்ம அந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.